பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்கும் தேவ சமாதானம் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த செய்தியின் மத்தியில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள அம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சில காரியங்களை சொன்னார். உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை எல்லாரையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். எவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம், கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு வேண்டும். ஆனால் அது ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த 4ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை அதிகமாக ஆசீர்வதித்தார். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் வைத்தார். நான் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கு, கீழ்ப்படுகிறதுக்கு நல்ல ஒரு சுபாவம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மக்கிட்ட எவ்வளோ வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்கு பேசியிருப்பார், வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுத்திருப்பார். ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், அப்படியெல்லாம் நம்ம நிறைய நம்முடைய இருதயத்தில் மாம்ச பிரகாரமான கேள்விகளை கேட்போம். அதனால் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போக வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் 4ஆம் வசனத்தை சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அது கீழ்ப்படிதல் ஒரு நல்ல சுபாவத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் கீழ்ப்படிதல் ஒரு காரணமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமுண்டார். அடுத்ததாக தீர்க்கதரிசியாகிய எலியாவை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எலியாவை போஷித்த விதத்தை, எலியாவை நடத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமுண்டார். ஒரு மனுஷனை நடத்தினார். அந்த மனுஷன் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனதினாலே அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினான். இந்த எலியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எலியாவுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றணில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றணியில் தங்கியிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். எலியாவுக்கு கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்தில் தங்கியிருக்கும்படி சொன்னார். ஆற்றின் தண்ணீரை குடிப்பா என்று சொன்னார். தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. ஆகாப் ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி தண்ணீருக்காக தேடுகிறான். மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கிடையாது. ஜனங்கள் ரொம்ப உபத்திரமான சூழ்நிலை இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை போஷிக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி எலியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ போய், இப்போ 4ஆம் வசனம், அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் ஒரு நல்ல சுபாவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால, உபதேசத்துக்கு கீழ்ப்படியாக இருக்கிறதுனால, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால, தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிவோமானால் அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமுண்டான். இந்த எலியா
கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் போய் அங்கே தங்கியிருந்தான். 6ஆம் வசனம் சொல்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடியே எலியா போனான். கர்த்தர் சொன்னபடியே எலியாவை போஷித்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது உத்தமமான ஒரு காரியம். நீ எதுக்கு கீழ்ப்படுங்களே இல்லையா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. கீழ்ப்படியதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக நான் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். சீஷர்கள் முழுதும் பிரயாசப்பட்டார்கள். மீன் பிடிக்க போனாங்க, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஒன்று அவர்களுக்கு அகப்படவில்லை. ஆண்டவர் அதிகாலையில் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை லூக்காயின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் ஒன்று அகப்படவில்லை. அதைத்தான் பேதுரு சொல்கிறார், ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தர் சொல்லாத காரியங்கள் படி நாம் போவோமானால் நமக்கு ஒன்றுமே அகப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் இந்த 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தில் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். பேதுருக்கிட்ட சொல்கிறார், வலையை தள்ளி கொண்டு போய், படகு தள்ளின்னு போய் ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொன்னார். அதற்கு உதாரணமாக அவன் சொல்லுகிறான், மறுத்தரமாக சொல்லுகிற வார்த்தை ஐயரே. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கணுமா? கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? வேலை ஸ்தலத்தில் உயர்த்தணுமா? ஊழியத்தில் உயர்த்தணுமா? குடும்பத்தில் உயர்த்தணுமா? நீங்கள் மேன்மையாக காணப்பட வேண்டுமா? உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து போனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எலியா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனான், அவனை போஷித்தார். சீஷர்கள் வலையை போட்டார்கள் ஆண்டோடைய வசனத்தின்படி. அதற்கு 5ஆம் வசனத்தை சொல்கிறார், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஊழியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். கீழ்ப்படியாத ஒருத்தரை ஞாபகப்படுத்தி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோனாவை நினிவேவுக்கு போக சொன்னார், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தர்சீசுக்கு போனான். கர்த்தர் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு யோனா கீழ்ப்படியாதனால அவனை தூக்கி கடலில் போட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவருடைய நிலைமை மிக பரிதாபமான ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. நாம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்முடைய நிலைமைகள் பரிதாபமாக மாறிடும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அநேக திட்டங்களை வைத்துக்கொண்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நல்லது, உங்களுடைய திட்டங்களெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் அதுக்கு உதவி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதவி செய்யாமல் நீங்களே திட்டங்கள் போட்டீங்கன்னா, பிளான் பண்ணும்போது அது நமக்கு கடைசியில் முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே,
யோனாவை போக சொன்ன இடத்துக்கு யோனா போயிருப்பானால் இந்த கொந்தளிப்பு உண்டாயிருக்காது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்படி எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சுத்தமாக இருக்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதி ஆக்கினார். எலியா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனதுனால அங்கே காகங்கள் மூலமாக போஷிக்கப்பட்டார். சீஷர்கள் முழுதும் பிரயாசப்பட்டார்கள். இயேசு அந்த பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார். பேதுரு, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி போடுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக அதிகமான மீன்களை பிடித்தார்கள். யோனா கீழ்ப்படியாமல் போனதினால அவன் கடலின் ஆழத்திலே தள்ளப்பட்டான். ஆகவே கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் யூடியூப்பில் நிறைய பாடல்களை வெளியிட்டிருக்கிறோம். என்பிசி மினிஸ்ட்ரிஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்காக, பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதியும், நாங்களும் கீழ்ப்படிதலுக்குள்ளான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து போக உதவி செய்யும். செய்தி ஆசீர்வதியும், தொடர்ந்து பொறுப்பேடும். இந்த ஜாய்டி நிறுவனத்தையும் நிறுவனரையும் வேலை செய்கிறதா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே